ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே சமையல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கையும் மேகிலையும் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சிருக்கேன். அடுத்தது ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு குடை மிளகாவையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியை எடுத்து அதையும் நம்ம பொடி பண்ணி போட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவையும் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பேக்கெட் மேகியை நம்ம இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம். உடச்சி அதையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா நமக்கு வேண்டிய ஷேப்புக்கு நல்லா உருட்டிட்டு அது உள்ளே ஒரு மொசரோலா சீஸையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் தொட்டுட்டு இந்த மேகிலையும் நம்ம தொட்டுக்கலாம். தொட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒட்டிக்கும். அது தொட்டின உடனே எல்லாம் ஒட்டி நல்லா ரெடி ஆகிடும். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருங்க. அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்குன பூண்டு, பொடியாக நறுக்குன இஞ்சி, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதக்கும் போதவே இதோடைய ஃப்ளேவர் நல்லா வரும். அடுத்தது நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு கூடவே ஒரு சின்ன அளவுக்கு குடமிளகாய் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டேன். இப்போ ஊற்றி நல்லா கொதித்து தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பரான ஒரு பொட்டேட்டோ மேகி ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இதோடைய டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு பொதுவாக மேகினாலே பிடிக்கும். அதுவும் மேகியை வச்சு இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.